Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு absolute scale of temperature. Okay. So first temperature scale என்னங்கறத பாத்துறலாம். அப்ப நம்ம absolute scale of temperature என்ன நமக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? So first Celsius scale அப்படிங்கறத பார்க்கலாம். So Celsius scale வந்து இன்வென்ட் பண்ணது யார் அப்படினா ஸ்வீடிஷ் ஆஸ்ட்ரோனமர் ஆண்ட்ரூஸ் செல்சியஸ்ங்கறவங்க. ஓகேவா? So இந்த ஸ்கேல்ல வந்து அவங்க இந்த ஸ்கேலுடைய லோவர் பாயிண்டா எதை டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஸ்கேலுடைய லோவர் பாயிண்டா எடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது 0 டிகிரி செல்சியஸ். சோ அததான் இவங்க இந்த ஸ்கேலுடைய லோவர் பாயிண்டா எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த ஸ்கேலுடைய அப்பர் பாயிண்ட் என்னது அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்கான ரீடிங் எடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? சோ இந்த செல்சியஸ் ஸ்கேல்ல வந்துட்டு லோவர் பாயிண்ட் என்னதான் எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தட் இஸ் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் அப்பர் பாயிண்ட்ல வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, சோ இந்த இன்டர்வல்குள்ள எவ்வளவு டிவிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 100 மைனஸ் 0 உங்களுக்கு என்னது 100 டிவிஷன்ஸ் இதுல இருக்கு. ஓகே, சோ இந்த ரெண்டு இதுக்குள்ள எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்குன்னா 100 டிவிஷன். ஒவ்வொரு டிவிஷன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா 1 டிகிரி செல்சியஸ் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 100 டிவைட் ஆயிருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா சென்டிகிரேட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செல்சியஸ் ஸ்கேல நம்ம என்னன்னு சொல்லலாம் சென்டிகிரேட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இன்னொரு ஸ்கேல் பார்க்கலாம். That is Kelvin scale. So it is named after Lord Kelvin. Okay. So அவங்க தான் இத வந்து இன்வென்ட் பண்ணாங்க. So இவங்க இந்த ஸ்கேலுடைய லோவர் பாயிண்ட் அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னதான் எடுத்திருக்காங்க அப்படின்னா 273 கெல்வின் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் அப்பர் பாயிண்ட் அதாவது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா 373 கெல்வின். ஓகேவா? சோ அப்ப இதுக்குள்ள அந்த இன்டர்வல்குள்ள டிவிஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் 373 மைனஸ் 273 100 கெல்வின். நம்ம செல்சியஸ் மாதிரியே தான் இவங்களும். ஓகேவா? சோ இது இங்க வந்து 100 இங்க இது ரெண்டுக்குள்ள டிவிஷன்ஸ் வந்து 100 பார்த்தோம். இதுக்குள்ள டிவிஷன்ஸ் எவ்வளவுதான் இருக்கு 100. இந்த ரெண்டு இன்டர்வலுமே சேமா இருக்கு. ஓகேவா? சோ இன்னொரு ஸ்கேல் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட். ஓகே, சோ இது வந்துட்டு இந்த ஸ்கேல் வந்து இன்வென்ட் பண்ணது டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். சோ அதனால நம்ம இதுக்கு என்னன்னு வச்சிருக்காங்க ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க ஸ்கேலோட லோவர் பாயிண்ட் அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இவங்க என்னன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? அண்ட் அப்பர் பாயிண்ட் என்னதான் எடுத்திருக்காங்க அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 100 வந்துச்சு. இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 180. ஓகேவா? சோ அப்ப இது கொஞ்சம் டிஃபர் ஆகுறாங்க. இந்த டிவிஷன்ஸ் இதுக்குள்ள இது ரெண்டுக்குள்ள இருக்கிற அந்த இன்டர்வல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? பட் இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரீடிங் வந்து நம்ம இன்னொரு ஸ்கேல் ரீடிங்கா நம்மளால மாத்த முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு செல்சியஸ்ல வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. எனக்கு கெல்வின்ல எப்படி சொல்றோம் நம்ம அதே 0 டிகிரி செல்சியஸ் கெல்வின்ல எப்படி சொல்றோம் 273 கெல்வின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ எனக்கு சப்போஸ் 5 டிகிரி செல்சியஸ் எனக்கு கெல்வினா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த 5 டிகிரி செல்சியஸோட பிளஸ் 273 ஆட் பண்ணிக்கிட்டா போதும். புரியுதா? 0 டிகிரி செல்சியஸ் நம்ம 273 கெல்வின் அப்படின்னு சொல்றோம். அப்போ 5 டிகிரி செல்சியஸ் என்ன சொல்லலாம் அதோட ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஆட் 273. ஓகே, அப்போ ஒரு செல்சியஸ் நான் கெல்வினா மாத்தணும் அப்படின்னா தட் மீன்ஸ் K is equal to செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத நான் கெல்வினா மாத்தணும்னா அதோட நான் என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஐ ஹேவ் டு ஆட் 273. ஓகே, சோ இதுதான் நம்ம கன்வர்ஷன் ஃபார்முலா செல்சியஸ் கெல்வினா மாத்திர ஃபார்முலா. ஓகேவா? சோ இதே வந்துட்டு எனக்கு வந்து கெல்வின செல்சியஸா மாத்தணும் அப்படின்னா சோ இதே நான் என்ன பண்ணிக்கலாம் C is equal to K minus 273. சோ
ஸோ நான் வந்து ஒரு ஸ்கேல் ரீடிங்கை இன்னொரு ஸ்கேல் ரீடிங்கை நம்மளால மாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி கெல்வினை ஃபாரன்ஹீட்டா மாற்றலாம், ஃபாரன்ஹீட்டை கெல்வினா மாற்றலாம். ஓகே, இதுக்கு எல்லாமே மிஸ் வந்து ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா ஓகே, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க உள்ள பிரஷர் என்ன ஆகும், நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து அதிகமா வைப்ரேட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே அந்த மாலிகுல்ஸ் வந்து கம்மியா வைப்ரேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர் நம்மளுக்கு லெஸரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்க இருக்கிற ப்ரெஷரும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர்னா என்னது, இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இப்போ யூனிட் ஏரியால இருக்கிற ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கேஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இவங்க வந்து கேஸ். சரியா? ஸோ இங்க வந்து டெம்பரேச்சர் ரேஞ்ச் எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க 0, 100, 200, இங்க வந்து மைனஸ் எழுதணும் இல்லையா, -100, -200, -300. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கேஸ்குள்ள டெம்பரேச்சர் இப்போ வந்து ரெடியூஸ் பண்றோம். ஓகே, டெம்பரேச்சர் என்ன பண்றோம், டிக்ரீஸ் பண்றோம். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் என்ன ஆகும், நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த டெம்பரேச்சர், அந்த கேஸ்னுடைய டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்றோம். ஸோ அதனுடைய ப்ரெஷர் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அகெயின் அதை டிக்ரீஸ் பண்றோம். அகெயின் அதனுடைய ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து 0க்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் 0க்கு வந்துருச்சு, அதாவது அங்க வந்து டெம்பரேச்சர் இல்லை. ஓகேவா? அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ப்ரெஷரும் ரைஸ் ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து 0 லெவலுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெஷரும் 0 லெவலுக்கு வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் 0 லெவலுக்கு வந்துருச்சு, ப்ரெஷரும் 0 லெவல்னா என்ன அர்த்தம், உள்ள உனக்கு எந்த மாலிகுல்ஸுமே கம்ப்ளீட்டா அந்த மோஷனே இல்லாம இருந்தாதான் அந்த இடத்துல ப்ரெஷரே இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேயா? பட் இந்த 0 டிகிரி செல்சியஸ்ல, அதாவது டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸா இருக்கும் போதும் நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ப்ரெஷர் 0வா ஆயிருக்காது. தட் மீன்ஸ் ஸ்டில் அங்குள்ள மாலிகுல்ஸ் என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, வைப்ரேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் 0 ஆயிடுச்சு, ஸோ அங்க மாலிகுல்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ ஈவன் தோ the temperature is 0, there is pressure. ஓகே, ஸோ இன்னும் நம்ம வந்து நெகட்டிவ்ல கொண்டு போற டெம்பரேச்சர் இன்னும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு pressure 0 ஆயிரும். தட் மீன்ஸ் there is no motion of molecules. கம்ப்ளீட்டா எனக்கு ஸ்டாப் ஆயிரும். ஓகேயா? சோ இங்க வந்து நம்ம என்ன சொன்னோம், 0ல ஸ்டாப் ஆயிரும் நினைச்சோம், கிடையாது. பட் எங்க வேற ஒரு ரீடிங்ல வந்து தான் எனக்கு பிரஷர் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து அப்சல்யூட் 0. அந்த அப்சல்யூட் 0ல தான் the molecules stopped. ஓகே, சோ கம்ப்ளீட்டா எனக்கு ஸ்டாப் ஆகுது. அது வந்து ஒரு இன்ஃபைனைட் கோல்டுன்னு சொல்லலாம். ஓகே, சோ புரியுதா? சோ எந்த ரீடிங்ல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, சோ இங்க நமக்கு கிடைக்கிற ரீடிங் என்ன அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ். ஓகே, சோ எந்த ரீடிங்ல வந்து எனக்கு எந்த டெம்பரேச்சர்ல வந்து எனக்கு பிரஷர் வந்து 0 ஆகுது அப்படின்னா, சோ அந்த ரீடிங் என்னது -273.15 டிகிரி செல்சியஸ். இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். Okay, where the molecule stops completely, there is no motion at all. Okay வா? So புரியுதா? பட் இந்த கான்செப்ட சொன்னது யார் அப்படின்னா கெல்வின். ஓகேவா? சோ நம்ம இந்த டிகிரி செல்சியஸை எதுக்கு மாத்த போறோம் அப்படின்னா கெல்வின்க்கு அவருடைய ஸ்கேல் ரீடிங்க்கு இதை மாத்திக்கலாம். ஓகே, அப்போ செல்சியஸ் ஸ்கேல்ல இருக்கிறத
நம்ம வந்து கெல்வினா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஸோ செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் கெல்வினா மாத்தணும் அப்படின்னா K is equal to C plus 273 இல்லையா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? K is equal to இங்க எழுதிக்கலாமா? ஸோ K is equal to C என்ன ரீடிங்? minus 273.15 plus 273. So same reading தான், இங்க வந்து 0.15 தான், அதனால அதை நம்ம விட்டுக்கலாம். So minus இங்க plus, அப்ப same reading, so the answer is 0. So unit வந்து என்னது? கெல்வின் குள்ள யூனிட் என்னது? K. Okay, அப்ப minus 273.15 degree Celsius is equal to 0 K Kelvin. Okay, so absolute 0ங்கிறது என்னது? அப்ப இங்க எனக்கு 0 Kelvin. புரியுதாமா? சோ இப்போ இந்த லைனை ரீட் பண்ணி பாருங்க. இதுல எழுதி இருக்கிறது எல்லாமே உங்க புக்ல உள்ள பாயிண்ட்ஸ் தான் எழுதி இருக்கு. ஓகே, சோ அப்ப உங்களுக்கு ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக இப்போ பாருங்க. டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் ரிலேஷன் டு absolute zero using the Kelvin scale is known as the absolute temperature. Okay, so Kelvin scale நம்ம வந்துட்டு absolute zero மார்க் பண்றோம். So absolute zero என்ன நம்ம எடுத்துக்கோம்? minus 273.15 degree Celsius. இத Kelvin scale நம்ம எடுக்கும்போது என்னன்னு வருது? 0 Kelvin. So இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? absolute scale of temperature. இப்போ இது மீனிங் புரியுதா? Temperature measured in relation to absolute zero using the Kelvin scale. Okay, so is known as absolute temperature. Okay, so இத நம்ம என்னன்னு சொல்லலாம்னா thermodynamic temperature னு சொல்லலாம். புரியுதா? So next என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Each unit of thermodynamic scale of temperature is 1/273.16 part of the thermodynamic temperature of triple point of water. Okay, so இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் triple point of water னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? so triple point of water அப்படினா so இப்போ இதே கிராஃப்ல வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து ஓகே, so டெம்பரேச்சர் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படினா 0.01 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, டெம்பரேச்சர் என்னன்னு எடுக்கிறோம்? 0.01 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர்ல இருந்து பிரஷர் வந்து 610 பாஸ்கல். பாஸ்கல்ங்கிறது பிரஷர்னுடைய யூனிட். ஓகே, சோ 610 பாஸ்கல் இருந்துச்சு அப்படினா ஓகே, என்ன ரெண்டு கண்டிஷன் இருக்கணும்? டெம்பரேச்சர் வந்து 0.01 டிகிரி செல்சியஸா இருந்து பிரஷர் வந்து 610 பாஸ்கலா இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா it exists solid state, liquid state and gas state. இந்த மூணு ஸ்டேட்டுமே அந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது சாலிடும் இருக்கும், லிக்விடும் இருக்கும், கேஸும் இருக்கும். இந்த மூணு ஸ்டேட்டுமே நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் when the temperature is 0.01 degree Celsius and the pressure is 610 pascal. அதாவது வாட்டர் ஃபார்ம்லயே இருக்கும், வாட்டர் ஐஸ் ஃபார்ம்லயே இருக்கும், வாட்டர் வேப்பர் ஃபார்ம்லயே இருக்கும். புரியுதா? சோ இந்த மூணு விதமே இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதா? சோ இததான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். சோ எந்த டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்குது? 0.01 டிகிரி செல்சியஸ். ஓகே, எந்த வேல்யூஸ்ல? 0.01 டிகிரி செல்சியஸ். இப்போ எனக்கு இத வந்து நான் என்னதான் மாத்திக்கிறேன் அப்படின்னா கெல்வினா மாத்துவோம். ஓகே, so 0.01 means you can take it as 0 degree Celsius. So 0 degree Celsius is nothing but Kelvin scale என்னது உங்களுக்கு 273. so நம்ம அக்யூரேட்டா எடுக்கணும் அப்படின்னா 273.16 Kelvin. புரியுதா? ட்ரிபிள் பாயிண்ட் வந்து நமக்கு எந்த டெம்பரேச்சர்ல வச்சோம்? 0.01 டிகிரி செல்சியஸ். இது வந்து நான் கெல்வினா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சோ கெல்வினா மாத்தும்போது இது என்னதான் மாறுது? 273.16 கெல்வின். சோ மிஸ் வந்து இதுக்கு முன்னாடி 273 நம்ம ஹோலா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். சோ இதுல நம்ம கரெக்டா போட்டோம்னா 273.16 கெல்வின். ஓகேவா? சோ இந்த 273.16 இதுல
ஒவ்வொரு பார்ட்டும் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 1 கெல்வின்ங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, சோ 273.16 கெல்வின் அப்படின்னா சோ இதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டும் இட் இஸ் இண்டிகேட்டிங் தி 1 கெல்வின். சோ ஐ கேன் ரைட் 1 Kelvin is equal to 1 by 273.16. So 1 Kelvin நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? 1 Kelvin குள்ள வேல்யூ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by 273.16. அததான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, each unit. So ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா so each unit of thermodynamic scale of temperature அப்படின்னா is nothing but 1 Kelvin. ஓகே, சோ இந்த பார்ட்ல ஒவ்வொரு யூனிட் எதை குறிக்குது? கெல்வினை குறிக்குது. சோ அதான் இங்க சொல்றாங்க each unit of thermodynamic scale of temperature that is 1 Kelvin is nothing but 1 by 273.16th part of the thermodynamic temperature of triple point of water. இப்போ புரியுதா உங்களுக்கு? சோ triple point of waterனா என்னன்னு பார்த்துட்டோம். சோ அதுல இருந்து இத நம்ம டிரைவ் பண்ணி எழுதி இருக்கோம். So இதுல நம்ம என்ன சொல்லிரலாம் 1 Kelvin is equal to 1 by 273.16. அதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் 1 degree Celsius is equal to 1 Kelvin. நம்ம ரெண்டு ஸ்கேல்லயுமே டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருந்துச்சு இல்லையா? சோ இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல் தான். 1 degree Celsius is equal to 1 Kelvin. And 0 Kelvin is the absolute scale of temperature of the body. அது நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ absolute scaleங்கிறது என்னது? 0 Kelvin. புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.